ஹலோ காய்ஸ் வராங்க. நான் தான் உங்க லவ்லிலியால இருப்பேன். கண்டிப்பாக நினைப்பீங்க நம்புகிறேன். டுடே வந்துட்டு ஜெமினோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். சாரி பார்த்த லேட், ரொம்ப லேட்டாக நான் அந்த எஃப்எஃப் போடுறதில்ல. எனக்கே தெரியுது இந்த பாட்டு ரொம்ப லேட்டாக வருது. ஐ எம் ரியலி சாரி மித்ரா சிஸ்டர். சாரி சிஸ்டர், நீங்கள் விரும்பி கேட்குற ஒரு எஃப்எஃப் என்னால் சீக்கிரமாக கொடுக்க முடியலை. ஐ எம் ரியலி சாரி. ஓகே ரைட், ரொம்ப வளவளக்கலான்னு பேசலை, ஏன்னா டைம் ஆகிடும். அப்புறம் நீ இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்க, இன்னும் பேசி பேசி வேறு டைம் ஆக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு செம்மையாக காண்டாயிருவீங்க. அதனால் நான் இப்போ ஸ்டோரிக்கு போகிறேன். இது ஜிமினோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் அரகன் மேன் பார்ட் 19. இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்து பாருங்கள், இல்லைனா இது ஒன்றுமே புரியாது. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்து இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்ருங்க. கமெண்ட் முக்கியம் பிகிலு. ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேர்ந்துருப்பீங்க, அண்ட் ஜிமின் கூட சேர்ந்துருப்பீங்க. சேர்ந்துருப்பீங்கன்னா அப்படி இல்லை, ஜஸ்ட் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அப்படிங்க மட்டும் சொல்லியிருப்பீங்க இல்லையா. ஸோ அப்படி ஃப்ரெண்டாக கொஞ்சம் பிஹேவ் பண்ணியிருப்பீங்க. அப்படி ஃபன்னாக அந்த மூமெண்ட்லாம் போயிருக்கும். போன பார்ட்டில் அப்படி தான் கம்ப்ளீட் பண்ணிப்பீங்க. நீங்கள் 4 பேர் சேர்ந்து ரூமில் செம்மையாக ஆட்டம்லாம் போட்டிருப்பீங்க. அதை கூட ஜிமின் பார்த்துட்டு அப்படி சிரிச்சுட்டு போயிருப்பார் இல்லையா. ஸோ நான் அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் டே இப்போ வந்து இன்னொரு ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ இதான் லாஸ்ட் மீட்டிங். இது முடிஞ்சு அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு நீங்கள் ஃப்ளைட்டு உங்களுக்கு உங்கள் எல்லாருக்கும் ஓகே. ஸோ அதனால் இப்போ மீட்டிங் தான் போகிறீங்க, நல்லபடியாக தான் அட்டன் பண்ணுறீங்க. ஜிமினோட அந்த ப்ராஜெக்ட்டும் அக்செப்ட் பண்ணுறாங்க. அவருக்கு வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு பெரிய ஒரு ப்ராஃபிட் மாதிரி எப்படி சொல்கிறது, அது வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இது. ஸோ அதுக்கு வந்துட்டு அவர் பார்ட்டி கொடுப்பேன் அப்படின்னு மட்டும் உங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாட்டையுமே சொல்லியிருப்பார். அதாவது மீட்டிங் முடிஞ்சு வந்த பற்றி சொல்லியிருப்பார். எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இப்போ அப்படியே வந்துட்டு எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா, மறுபடியும் அதே தான், எப்படியும் சும்மா போய் ரூமில் கிடக்கிறதுக்கு சுற்றி பார்க்கணுன்னு தான் தோணும். ஸோ அதே மாதிரி தான் மறுபடியும் அந்த தேர்டு டேவும் வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு அப்படியே சுற்றி பார்க்க போகலாம். சாரி, 4th டேன்னு நினைக்கிறேன். 4th டே வந்துட்டு எல்லோரும் அப்படி சுற்றி பார்க்க போகலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாம் போகிறீங்க, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. ஜிமினோட செம்மையாகவே நீங்கள் மிங்கிள் ஆகுறீங்க. இருந்தாலும் கொஞ்சம் 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 அப்படியே தள்ளி தான் இருக்கீங்க. என்னதான் இருந்தாலும் அந்த பாண்டு வந்துட்டு திரும்பி வராது. அதாவது டிவோர்ஸ் ஆயிடுச்சுல, அப்புறம் என்னத்துக்கு அப்படிங்க மட்டும் நீங்கள் வந்துட்டு அதை கொஞ்சம் அப்படியே இக்னோர் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் இருக்கீங்க. பட் ஜிமினுக்கு உங்கள் மேலே போக 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 லவ் அதிகமாகிக்கிட்டே வந்துட்டுருக்கு. பாவம் அந்த மனுஷன் எக்ஸ்ப்ரெஸும் பண்ண முடியாமல் ரொம்ப வந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் உங்ககிட்ட எதுவும் சொல்லலை, அண்ட் தென் காட்டிக்கவும் இல்லை. ஸோ வந்துட்டு அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. இப்போ என்ன இருக்குன்னா, இது வந்துட்டு ஒரு ஈவினிங் போல், நைட்டு தான் உங்களுக்கு ஃப்ளைட். நைட்டு ஒரு 7 தான் ஃப்ளைட்டு. இது வந்து ஈவினிங் டைம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு 6 கிட்ட, 6 ஒரு 5:30 அந்த மாதிரி டைமிங்கு. என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே தான் அந்த கடை தெரு மாதிரி தான் நிறையா இருக்குன்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு இடத்துக்கிட்ட போயிட்டுருக்கீங்க. அங்கிட்டும் வந்துட்டு ஒரு ரிவர் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ வந்துட்டு அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. அவங்க வந்துட்டு யார், எமி வந்துட்டு இல்லை வேண்டாம் தான், ஆல்ரெடி நம்ம வந்துட்டு போட்டில் போகணும் தானே, அப்புறம் மாதிரி போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க. இந்த வாட்டி எப்படின்னா எல்லாம் சேர்ந்து போகிறீங்க. அதாவது எப்படி சொல்கிறது, உங்கள் குரூப், அதாவது உங்களுக்கு க்ளோஸான உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரக்ஷு, ஜாரா, அப்புறம் ஆகாஷ், ஜோன், அப்புறம் நீங்கள், அப்புறம் வந்துட்டு எமி, அப்புறம் வந்துட்டு ஜிமின், நீங்கள் எல்லோரும் ஒன்றா போகிறீங்க. இது வந்து லாஸ்ட்டு டே தானே, வந்துட்டு சுற்றி பார்க்க போகலாம், நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து போகலான்னு சொல்லிட்டு எல்லாமே இப்போ ஒன்றா போயிட்டுருக்கீங்க. ஸோ நல்லா ஜாலியாக பேசிட்டு அப்படியே ஃபன்னாக தான் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் அங்கே போகணும்னு சொல்லவும், இவங்களும் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதாவது நீங்கள் சொல்லியிருப்பீங்க இவங்கெல்லாம் போகலைல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. பட் வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் போயிட்டோம், நாங்கள் ஆல்ரெடி போயிட்டோம், இது மாதிரி போகணும்னு ஆசைலாம் ஒன்றும் இல்லைப்பா, வேறு எங்கேயாவது போகலாமே, பாரிஸில் சுற்றி பார்க்க இடமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்துட்டு அப்படியே கேட்கவும் நீங்கள் வந்துட்டு சரி ஓகே எங்கே போகணுமோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அசால்ட்டாக விட்டீங்க. சரி பரவாயில்ல, நான் எங்கே போனாலும் ஓகே தான் அப்படிங்க மட்டும் விட்டீங்க. ஜிமின் அப்படியே பார்க்காரு. அவர் பார்த்துட்டு அப்படியே வந்து சொல்கிறாரு, எனக்கு ஒரு பிளேஸ் தெரியும் போகலாமா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு எங்கே அப்படின்னு சொல்லுவோம், ஈஃபில் டவர் போவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து நீங்கள் அப்படியே ஜிமின் வந்துட்டு ரொம்ப பார்க்குறீங்க. அவருக்கு புரியுது எதுக்கு நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க அப்படிங்கிறது எல்லாமே புரியுது. ஏன்னா அவர் ஸ்டோரி எல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, சொல்லியிருப்பார் இல்லையா, நம்ம டேங் வந்துட்டு சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. ஐயோ என்ன ஈஃபில் டவருக்கு நிலக்கோட்டை போக சொல்கிறான், மறுபடியும் ஃபீல் ஆயிடுச்சுன்னா அந்த பள்ளம் முன்னாடியே போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஓகே சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சரின்ற மட்டும் மட்டும் ஆட்டிட்டீங்க. இப்போ எல்லோரும் அப்படியே தான் கிளம்பி வந்து ஒரு டாக்ஸி பிடிச்சி அப்படி போகிறீங்க. அதாவது 2 டாக்ஸி. ஓகே, ஒரு டாக்ஸி பிடிச்சா காணாதே. ஸோ என்ன 2 டாக்ஸி, நீங்கள் எம்மி ஜிமின் 3 பேரும் வந்துட்டு ஒரு டாக்ஸியில் போகிறீங்க. அவங்க 4 பேர் வேறு ஒரு டாக்ஸியில் வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே தான் அந்த பிளேஸ் ரீச் பண்ணிட்டீங்க. அது எப்படின்னா ரிவர் வந்து நடுவில் போகுது. ஈஃபில் டவர் வந்துட்டு அந்த
அந்த ரிவருக்கு அங்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்துட்டு ஒரு பாலம் மாதிரி அதில் இருக்குது அந்த ரிவர் மேலே. அந்த பாலத்தில் நின்று பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் எல்லோரும். ஓகே, அப்படியே அந்த ரிவர் போகுது, சைடு ஒரு மூன் தெரியுது. அது ஆப்போசிட்லேயே வந்துட்டு அந்த ஈஃபில் டவர் வேறு நல்லா லைட்ஸ் எல்லாம் போட்டு, ஏன்னா இது கிட்டத்தட்ட நைட் டைமிங் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா, 6 o'clock கிட்ட தாண்டி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே அந்த லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. செம்மையாக இருக்குது. கொஞ்சம் அது இருட்டாக தான் இருக்குது. ஸோ அந்த லைட்டாக இருட்டியும் இருட்டாமலும் இருக்கிற அந்த ஒரு ஸ்கை, அப்புறம் அந்த லைட் செட்டிங்லாம் பண்ணியிருக்கிற அந்த பிளேஸு, அப்புறம் வந்துட்டு அந்த எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு செம்மையாக இருக்குது. என்னடா செம்மையாக இருக்கே அப்படின்னு. நல்ல வேளை பாரிஸ்க்கு வந்துட்டு இதை பார்க்காம போகாமல் இதை பார்க்காம போயிருந்தால் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா நிறைய பேர் அதை வந்துட்டு விசிட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம விசிட் பண்ணவே இல்லைன்றது அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா, ஜிமினுக்கு வந்துட்டு அதை பார்த்தா எப்படி ஃபீல் ஆகும், ஸோ அதனால் போவேணான்ற மாதிரி தான் நினச்சிருப்பீங்க. இப்போ அவரே கேட்டனால வந்திருப்பீங்க. ஸோ அதை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அந்த வியூவே பயங்கரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. அந்த ரிவரில் போயிருந்தால் கூட இவ்வளோ தான் இருந்திருக்காது போல். நம்ம இதை பார்க்குறது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படியே மனசுக்குள்ளே பிஜிஎம்லாம் போயிட்டுருக்கு. அப்படியே அது ரொம்ப ஒரு மாதிரி ரொமான்டிக்காகவும் இருக்குது, லவபிளாகவும் இருக்குது. அது ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது. அந்த சீனரியாவே செம்மையாக அப்படி ஒரு மாதிரி இருக்குது. நல்லா ஒரு வைபாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு 2 பேர் கப்பல் ஆச்சு. அது கப்பல் இல்லை, அவங்களா சொல்லிக்கிட்டது கப்பல் சொல்லி. ஏன்னா அவங்கவுங்க ஆளால் ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டாங்கல்ல, அதாவது ரக்ஷு சாராவும். ஸோ அவங்கவுங்க ஆட்களோட அப்படியே வந்துட்டு நின்றுட்டு ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கிறது, அவங்க ஷோல்டரில் சாச்சிக்கிறது, அப்படியே அவங்க சீக்ஸில் கிஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க. அவங்களுக்கு பக்கத்தில் இருந்து செம்ம காண்டா. அது எம்மியும் அதே தான். சபா இதெல்லாம் பார்க்க முடியலையே, கண்ணு கூசுதாங்க, போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுறீங்க 2 பேரும். ஸோ அவங்க வந்துட்டு ஐயோ பொறுக்காது, இந்த சிங்கிள்ஸ் தாங்க முடியல நம்ம போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் வந்துட்டு அப்படியே தனியாக அவங்க வந்துட்டு தனியாக அப்படி போயிட்டாங்க. உங்களுக்கு வந்துட்டு அப்படியே அதை பார்க்கும்போது ஃபீல் ஆகுது, ஒரு மாதிரி இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஜிமின் வந்துட்டு நீங்கள் லவ் பண்ணால இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்குது. ஜிமின் அப்படியே பார்க்குறீங்க சைடாக, அதாவது உங்கள் ஆளுக்கு உங்களுக்கு ரைட் சைடு வந்துட்டு ஜிமின் இருக்காரு, லெஃப்ட் சைடு வந்துட்டு எம்மி இருக்கா. உங்களை தாண்டி, அதாவது எம்மி இருக்கிற சைடு அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி வந்துட்டு ஜாராவும் ரக்ஷு அவங்க ஆளோட நிற்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு என்னடா அது அப்படிங்க வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அந்த மூடே வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கீங்க. ஜிமின் வந்துட்டு அப்படியே உங்கள் கிட்ட வந்திருப்பாரு. ஆனால் நீங்கள் அதை நோட் பண்ணிக்கணும். அதாவது கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு ஒரு ஆள் நிற்கிற அளவுக்கு கேப் விட்டு தான் நின்றுருப்பீங்க. எமி வந்துட்டு கொஞ்சம் தள்ளி தான் நிற்பா. அதே மாதிரி ஜிமின்னு கொஞ்சம் தள்ளி தான் நின்றுருப்பார். இப்போ அவர்கிட்ட வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் அந்த ஈஃபில் டவரை அப்படி பார்த்துட்ருப்பீங்க, பக்கத்தில் ஒரு அப்படி பார்த்துட்டு அப்படி சுற்றி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இவரை கண்டுகிட்டு இருந்துக்க மாட்டீங்க. ஸோ அவர் வந்து கிட்ட வந்திருப்பார். அப்படியே உங்கள் ஹேண்டில் வந்து கையை வைக்கணும். நீங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு பார்க்குறீங்க. அதாவது வந்து அந்த இது பாலம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் அந்த பிடிக்கிறது மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதில் தான் கை வச்சுட்டு அப்படி நின்றுட்டு பார்த்துட்டு இருந்திருப்பீங்க சைடாக நின்றுட்டு. ஸோ வந்துட்டு அதில் அவங்க கை இருக்கும்போது அவர் அந்த கை மேலே அப்படி கையை வச்சுட்டு அப்படியே அவரும் ஈஃபில் டவர் அந்த மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்து கையை வைக்கும் ஜர்க் ஆகிட்டீங்க லைட்டாக. யாரா அப்படிங்க மட்டும் டக்குன்னு அப்படி கையை பார்க்குறீங்க. பார்த்தா அது ஜிமினோட ஹேண்டு. நீங்கள் அப்படியே மெதுவாக ஜிமினை பார்க்குறீங்க. அவர் உங்களை பார்க்கவே இல்லை. என்னை எதுவும் கேட்காதோ ஏன், ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக அந்த டவரை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு எதுவுமே பேசலை. சரி என்ன தான் ட்ரை பண்ணுறான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே வந்துட்டு அமைதியாக தான் இருக்கீங்க. அப்படியே கீழே ஓடுற அந்த ரிவரை தான் அப்படி பார்த்துட்ருக்கீங்க. ஈஃபில் டவர் கூட பார்க்கல, அந்த ரிவரில் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்ல ஈஃபில் டவரும், அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிறத வந்துட்டு அப்படி பார்த்துட்ருக்கீங்க. அது அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு மாதிரி அந்த ரிவர் வந்துட்டு அப்படியே மூவ் ஆகும்போது ஒரு மாதிரி வேவ்ஸாக வரும்ல, அந்த வேவ்ஸில் வந்துட்டு அது அப்படியே மூவ் ஆகுது. அந்த இதுவும் அப்படியே வேவ் ஆகுறது அழகாக தெரியுது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே அதை பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அந்த இதை பார்த்துட்டே அப்படி வந்து பேசுகிறாரு உங்ககிட்ட. எனக்கு தெரில ஓயன், எத்தனால உனக்கு பிடிச்சிது என்னன்னெலாம் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு ஓயன். ஃபஸ்ட்டு பிடிக்கல அப்படின்னு சொன்னதெல்லாம் சும்மா தான் வச்சுக்கோயேன். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டே ஒன்று பிடிக்கும். ஆனால் நான் லவ் அப்படிங்கிறது நான் நிலாவை மட்டும் தான் பண்ணேன். அதனால தான் நான் உன்னை அவ்வளோ வெறுத்தேன், அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறேன். எனக்கு தெரியும் நான் பண்ணது எல்லாமே தப்பு, முட்டாள்தனமாக பண்ணேன். எனக்கு அன்றைக்கே சொன்னான் டைம், நீ முட்டாள்தனமாக பண்ணிகிட்ருக்க ஜிமின். கோல்டுக்காக ஆசைப்பட்டு கையில் இருக்கிற வைரத்தை விட்டுறாத அப்படின்னா, ஆனால் நான் விட்டுட்டேன். திருப்பி அதை தேடிட்டுருக்கேன். எனக்கு கிடைக்குமான்னு தெரில.
உனக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறவன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கும் புரியுது, ஆனால் நீங்கள் அமைதியாக தான் இருக்கீங்க. ஸ்டில் எதுவும் பேசலை, அப்படியே அமைதியாக தான் இருக்கீங்க. அவர் உங்கள் ஹேண்ட் அப்படியே ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணுறாரு. ஐம் சாரி வயன், எனக்கு இதை தவிர என்ன சொல்கிறதுனே தெரில. நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கேன். அதுக்குள்ள சாரி கேட்டால் எல்லாமே சரியாகுமான்னு கேட்டால் இல்லை, எனக்கு தெரியும் இல்லை. ஆனால் என்னால் அதுக்கு பதிலாக ஒன்று கொடுக்க முடியும். உன்னை ரொம்ப லவ்வாகவும் கேரிங்காகவும் என்னால் பார்த்துக்க முடியும். நீ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்னோட மொத்த லவ்வையும் உனக்கு நான் கொடுப்பேன். என்னோட மொத்த வேல்டாக ஒன்று நான் எடுத்துக்குவேன். உனக்கான அன்பை நான் கொடுப்பேன். இது வரைக்கும் முட்டாள்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன். இனி வாழ்கிற வாழ்க்கை உனக்காக வாழணும்னு தோணுது, நமக்காக வாழணும்னு தோணுது. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பியா அவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே ஜிமினை இப்போ தான் அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்க்காரு. அப்படியே 2 பேரோட ஐ டு ஐ அப்படியே கான்டாக்ட், அப்படியே ஒரு ஐ டு ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. ஜிமி நீங்கள் பாரு, நீ ஏதோ ஃபீலில் அப்படி பேசிகிட்ருக்க, நீ ரியாலிட்டிக்கு வா, சும்மா ஏதாவது பேசிகிட்ருக்காத அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி டர்ன் பண்ணிட்டீங்க. அவர் வந்துட்டு உங்களை ஹேண்டை பிடிச்சி அப்படியே லைட்டாக அவர் பக்கமாக அப்படி புல் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே கிட்டே போயிட்டு நிற்கிறீங்க. அவர் பக்கம் எடுக்கவும் அப்படியே அவரை ஒட்டி அப்படியே இடித்து நிற்கிற மாதிரி நிற்கிறீங்க. இங்கே பாருவே, இது சும்மா ஏதோ ஒன்று நான் சொல்லலை, ஏதோ ஒரு ஃபீலில் அப்படி சொல்லலை. இதை நான் இவ்வளோ நாள் யோசித்து தான் சொல்லிட்டுருக்கேன். எனக்கு ஒன்று டைவர்ஸ் பண்ண வேண்டி தான் உன் அருமையாக எனக்கு தெரிஞ்சது தெரியுமா? அது நிலா வந்த பின்னி தான் இல்லை, நிலா வர்றதுக்கு முன்னாடி நான் உன்னை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு. நீ இல்லாமல் அந்த லைஃப் எனக்கு ரொம்ப வெறுமையாக போச்சு. நிலா இல்லாமல் இருந்ததை விட கொடுமையாக இருந்துச்சோ, அதை விட நீ இல்லாமல் இருந்தது ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. எனக்கு அது என்ன ஃபீல்னு புரியலை. ஃபஸ்ட்டு புரியவே இல்லை. நிலா வந்து எல்லாத்தையும் ப்ரோக் பண்ணிட்டு போனா பாரு, அப்போ இன்னும் நான் ப்ரோக் ஆனேன். அவ்வளோ நினச்சில்ல, ஒன்றை நினச்சி நான் ப்ரோக் ஆனேன். உன்னை மிஸ் பண்ணிட்டேன்னு நினச்சி ரொம்ப ப்ரோக் ஆனேன். என்னால் அந்த வழியிலேருந்து வெளியே வர முடியறவையன். அதனால தான் நானே உங்ககிட்ட வந்துட்டு தான் பேசினேன். உன்னை திரும்ப நான் என்னோட ஆக்கிக்கணும்னு ஆசைப்படுறவையன். உனக்கு புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? ஜிமீன், உடஞ்சது தான் ஜிமீன், ஒட்டாலாம் வைக்க முடியாது. ப்ளீஸ் வயன், எனக்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பாரு. தயவு செஞ்சு எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பிப்போம். எனக்கு புதுசாக ஒரு வாய்ப்பு கொடு. ஒரே ஒரு வாய்ப்பு. இதுக்கப்புறம் நான் என்ன தப்பு பண்ணாலும் நீ என்னை விட்டு போகலாம். ப்ளீஸ், இனி வாழ்கிற வாழ்க்கை உன் கூட தான் வாழணும்னு ஆசைப்படுவேன். என்னை இப்படி தவிக்க விட்டு போயிடாது வயன். ப்ளீஸ் வயன், ஐ லவ் யூ வயன், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி கண்ணில் டியர்ஸோடு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அப்படியே மனுஷன் என்ன நினச்சான்னு தெரில, உங்கள் லிப்ஸ் கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக வந்து உங்கள் லிப்ஸ் அப்படியே கேப்சர் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. அப்படியே அந்த கிஸ் வந்துட்டு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. நீங்களும் அவர் வந்துட்டு தடுக்கலை, எதுவுமே பண்ணல. அப்படி ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. அதாவது நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அந்த கிஸ் மூலமாகவே அவருக்கு வந்துட்டு வெளிப்படுத்துறீங்க. அவர் அப்படியே கொஞ்சம் டியரி ஐஸ் தான், அப்படியே வந்துட்டு டியர்ஸ் படியுது. அப்படியே ஒரு சின்ன ஸ்மைல் கொடுத்துட்டே அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிட்டு அப்படி ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்களும் அப்படி லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு கிஸ் பண்ணுறீங்க. இந்த சைடு பார்த்தா அவங்க எல்லோரும் அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு செம்மையாக கத்துறாங்க. சரி, எப்படியோ ஒரு வழியாக சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மிச்சம் அதான் உங்கள் கூட இருக்கிற அந்த மெம்பர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட ஆகாஷ், ஜோன் எல்லாருக்குமே தெரியும் ஒரு விஷயம். அதாவது நீங்கள் மேரீட் ஆகி டிவோர்ஸ் ஆனது எல்லாமே வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் அவங்க வந்துட்டு அப்படியே அதான் மிச்ச அவங்க ஸ்டாஃப்ஸ்க்கு தெரியாது, இவங்களுக்கு மட்டும் தெரியும். இவங்களாம் கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னால நல்லா தெரியும்.
அவங்க அப்படியே பார்த்துட்டு செம்மையாக வந்துட்டு கை தட்டி இவங்கள வந்துட்டு அப்படியே என்கரேஜ் பண்ணுறாங்க. அவங்கள யார் ஆகாஷியம்லாம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு விசில் அடித்து அப்படியே வந்து கையெல்லாம் தட்டுறாங்க. அவங்களுக்கு அப்படியே ஷையாக போச்சு. நீங்கள் அப்படியே வந்துட்டு பிரேக் பண்ணிட்டீங்க, கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு திரும்பிட்டு ஷை ஆகிட்டு செம்ம சிரிப்பு சிரிச்சிட்ருக்கீங்க. ஒரு மாதிரி வெக்கப்படி பயங்கரமாக சிரிக்கீங்க. ஜிமினுக்குலாம் வெக்கம் வருமா அப்படிங்கிறது டவுட்டு. ஆனால் அவரே ஒரு பக்கமாக அப்படி ஷை ஆகிட்டு அப்படியே ஒரு ஹெட்டை வந்துட்டு அப்படியே ரப்பட்டு அப்படி திரும்பி நிற்கிறாரு. எம்மிலா சார் நீங்கள் வெக்கப்படுவீங்களா, எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அப்படியே எல்லாரும் ஓன்னு கத்திட்டு செம்மையாக வந்துட்டு அவங்கள வச்சு ஓட்டுன்னு ஓட்டுறாங்க. அவங்கள வச்சுட்டு நீங்கள் வந்து சும்மா இருங்க பூங்கடி அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்றீங்க அவங்களெல்லாம். சரி ரைட்டு, நாங்கள் கொஞ்சம் அப்படியே அங்கிட்டு போய் சுற்றி பார்த்து வரோம், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்மி வந்துட்டு அப்படியே மற்ற எல்லாரையும் அப்படி கூட்டிகிட்டு போயிட்டா. நீங்கள் ஐயோ இவங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையில் லைட்டாக அடிச்சுட்டு அப்படியே திரும்பி ஜிம்மில் தான் பார்க்குறீங்க. அவர் அப்படியே பின்னாடி அங்கிட்டு திரும்பி நின்றவர் தான், அதாவது அவர் அந்த சைடாக திரும்பி நீங்கள் இந்த சைடாக அப்படி நின்றுருப்பீங்க. ஸோ அப்படியே திரும்பி நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே போயிட்டு அவர் பேக் ஹக் பண்ணுறீங்க. அப்படியே வந்துட்டு அவரை நீங்கள் ஹக் பண்ணியிருக்கீங்களா, அவரோட செஸ்ட்டு பக்கமாக தான் அப்படி வந்து அவங்க 2 ஹேண்டையும் வச்சு பிடிச்சிருப்பீங்க. அவர் ஹக் பண்ணிட்டு அவர் அவரோட பின்னாடி முதுகில் தான் அப்படி சாஞ்சிருப்பீங்க. அவர் அவங்க ஹேண்டில் அப்படியே வந்து கையை வச்சு அப்படியே அவரோட ஹேண்ட் அப்படியே வைக்காரு. ஜிமின், ஐ லவ் யூ டூ. நான் உன்னை எப்பத்துலேருந்து லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். ஏன் எனக்கு தெரியும். தெரியுமா? தெரியும். அப்புறம் ஏன்டா நடிச்சிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு முதுகிட்டே டக்குன்னு ஒரு குத்துறீங்க. அவர் வலிக்கடி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டு அப்படியே அவங்கள பார்த்து சிரிக்காரு. நீங்களும் அப்படியே அவரை பார்த்து சிரிக்கிறீங்க. அவர் இப்போ மறுபடியும் உங்ககிட்ட அப்படியே நெருங்குறாரு. ஏய் என்ன எதுக்கிட்ட வர? விட்டதை பிடிக்க. ஏன்னா விட்டதை பிடிக்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே வந்துட்டு அவர் பக்கமாக இழுத்து அப்படியே உங்கள் லிப்ஸ் அப்படி கேப்சர் பண்ணி பயங்கரமாக கிஸ் பண்ணுறாரு. அப்படியே அந்த டைம் வந்து செம்மையாக போகுது, உங்களுக்கு பயங்கர ரொமான்டிக்காக போகுது. அக்கம் பக்கம் யாரும் இல்ல பூலோகமே என்ன செய்தான் உன்னிருக்கத்திலே என்னாயுள் வரை உன்னரைப்பினிலே வேறென்ன வேண்டும் உலகத்திலே இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே 7 ஜென்மம் வாழ்ந்திருப்பேன். அப்படியே டைம் இப்போ ஸ்கிப். இப்போ ஏர்போர்ட்டில் தான் இருக்கீங்க. அப்படியே வந்துட்டு ஃப்ளைட்லேயும் ஏறிட்டீங்க. இப்போ வந்துட்டு உங்கள் பிளேஸையும் வந்துட்டு இப்போ ரீச் ஆயாச்சு. ஸோ வந்துட்டு இப்போ அப்படியே தான் 2 பேரும் அப்படியே ஷை ஆகிட்டே தான் ஏர்போர்ட்லேருந்து அப்படியே வெளியே வரீங்க. மிச்சங்களாம் பார்த்துட்டு போதும் வெக்கத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சி வைங்க, நாங்களும் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை ஓட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் போங்கடி, உங்களுக்கு தான் இப்போ இன்னும் வேலை, அதான் ஊருக்கு வந்தாச்சு, போங்க உங்கள் வேலையை பார்த்து போங்க அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் தத்தி விட்றீங்க. போகிறதெல்லாம் இருக்கட்டும், நீ எங்கே போகிற அப்படி சொல்லவும் நீங்கள் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு தான் போகணும், அம்மா வேறு தேடிட்டு இருப்பாங்க அப்படி சொல்கிறீங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு அப்படி பாவமாக பார்க்காரு. சரி அங்கே போகணுமா, வீட்டுக்கு வர மாட்டியா அப்படின்னு மட்டும் பாவமாக கேட்காரு. அங்கே ரக்ஷு சாராலாம் வந்துட்டு என்னடி மனுஷன் இவ்வளோ பேபி மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ஐயா செம்ம க்யூட்டாக இருக்காருல்ல அப்படின்ட்டு அவளுக்கு வேறு அப்படி குசுன்னு பேசுகிறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஓய் வாயை உடச்சிடுவேன், அது ஏன் ஆள் ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறீங்க. அவளு அம்மா ஆளை யார் தூக்கிட்டுலாம் போகலாமா, நீயே வச்சுக்கோ, எங்களுக்கு ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கெல்லாம் வந்துட்டு அவங்கவுங்க ஆளுக்கு கழுத்தில் அப்படியே கையை பிடிச்சி விட்டுட்டு போயிட்டாளுங்க. எம்மி வந்துட்டு அப்படியே பார்க்க நான் அதையா எனக்கு யாருமே இல்லையா, என்னடா அது சும்மா அப்படியே சுற்றிட்டு இருக்கோம், நம்மளுக்கு ஒரு ஆள் அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவள் தலையை சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். பார்த்துட்ருக்கா. பார்த்தா பின்னாடி வந்துட்டு ஒரு ஆள் வந்து அப்படியே அவரோட ஷோல்டர் வந்து சொல்கிறாங்க. யாரா அது அப்படி திரும்பி பார்த்தா ஜங்குக்கு. ஹாய் அப்படின்னு சொல்கிறாரு. சரி நீ என்ன பண்ணுறீங்க? நீங்கள் எங்கே அங்கே போயிருந்தீங்க, எதுக்கு போனீங்க? நாங்கள் பிஸ்னஸ் ட்ரிப்பாக போனோம். நானும் பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு தான் போனேன், எனக்கும் இங்கே தான் இந்த ஊர் தான் ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. அவள் வந்து பார்த்து ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பெருக்கி கூப்பிட்டீங்க? சும்மா கூப்பிட்டேன், பார்த்த பிள்ளையாச்சு, அதான் ஒரு ஹலோ சொல்லுவோன்னு வந்தேன், இப்போ என்ன உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்காரு. வந்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அவள் பெட்டியை தூக்கிட்டு கிளம்பிட்டா. ஜங்கு அட பேசலாம்னு பார்த்தா பேசக்கூட மாட்டேங்காது, யாரா இருப்பா, எந்த ஊருக்கறியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தா இந்த பக்கம் நீங்களும் ஜிமினும் வந்துட்டு அப்படி ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு ஒரு மாதிரி ஹேண்டெல்லாம் பிடிச்சி பேசிகிட்டு இருக்கீங்க. அவர் வந்துட்டு பார்க்காரு, என்ன இவன் எப்போ சேர்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு டே ஜிமினு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஜிமின் அப்படி பார்க்காரு. ஏய் ஜங்கு வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் ஜங்குக்கும் அப்படி கிட்டான்ட்டு என்ன மச்சான் சேர்ந்துட்டீங்க போல இருக்குது, ஒரே குஜாஸாக இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கேட்காரு. ஜிமின் வந்து அப்படியே ஷையாகிறாரு. ஆமாண்டா சேர்ந்தாச்சு அப்படின்னு சொல்லுவோம்.
ஆ சொன்னேன். உடனே சேர்ந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்காரு. டேய் வாய் வச்சு சும்மா இருடா வேணும். நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு, ஓ அப்போ இவர் சொல்லி தான் சேர்ந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் வந்துட்டு ஐயோ இல்லை 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 அப்போல்லாம் ஒன்றும் இல்லை அப்போல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே முறைக்கிங்க. வீட்டுக்கு வா உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு ஐயோ அம்மா அவன் சும்மா சொல்கிறாம்மா நான் உன்னை எப்பத்துல தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இப்படி சொல்லிட்டு இருக்காரு. நீ அதெல்லாம் இப்போ கோச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு உன் கணத்தை பிடிச்சி என் செல்லெல்லாம் பிடிச்சி தான் இந்த மாதிரி கொஞ்சிட்டு இருக்காரு. ஜங்குக்கு பார்த்துட்டே நான் இங்கே ஒருத்தர் நிற்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி கத்துறாரு. அவர் ஜிமின் பார்த்துட்டே போடா போய் தொலைடா நின்றுட்டு ஏன்டா பார்த்துட்டு இருக்கிறேன் நாங்களாம் புருஷன் பண்ணிட்டு பர்சனலாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்கோம் உனக்கு என்ன இங்கே வேலை போ அப்படின்னு சொல்லிட்டு தத்துறாரு. ரைட்டு ஃபிகர் வந்தோடனே ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்ட பற்றியா சரி ஓகே பை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. இங்கே ஜிமின் வந்துட்டு அப்படியே அவங்க கணத்தை பிடிச்சதா அப்படி கொஞ்சிட்டு இருந்து பார்த்தேன். ஸோ அப்படி கணத்துல தான் கை வச்சு அவங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. என்ன இப்படியே பார்த்துட்டே இருக்கலாம்னு உத்தேசமா போவேண்ணா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆரம்பிட்டா மழை வீட்டுக்கு வர போகணுமே சரி ஓகே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. சரி நானும் கிளம்புறேன் அப்படி சொல்கிறீங்க. என்ன போகிறேன்ற அப்படின்னு சொல்லுங்க. ஹலோ எங்கேயும் ஓடி போயிட மாட்டேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போகிறேன் போவேணாம்மா. அப்புறம் நம்மளுக்கு வர டிவோர்ஸ் ஆகிட்டு என்ன பண்ணணும் வேறு தெரில மறுபடியும் மேரேஜ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அட லூஸு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நான் அந்த டாக்குமெண்ட்டே வந்துட்டு நான் இன்னும் இது பண்ணல அப்ளை பண்ணல சரியா. நான் இன்னும் அந்த ஃபார்மை அப்ளை பண்ணல. அது அப்படியே தான் இருக்குது. நான் போய் அதை கிழிச்சு போட்டுறேன். அப்போனா நம்மளுக்கு டைவர்ஸ் ஆகலைன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் நீ கேடிதான்டா காரியமாக தான் வச்சுட்டு இருந்திருப்ப போல இருக்கே அப்படி சொல்கிறீங்க. அது வந்துட்டு இருக்கட்டும் எதுக்கும் நம்மளுக்கு நாளைக்கு யூஸ் ஆகுமே அப்படி சொல்லிட்டு தான் அப்படியே வச்சுருந்தேன் அப்ளை பண்ணாமல் அப்படின்னு சொல்கிறாரு. ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி போ நான் வந்துட்டு அம்மாட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு வர பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு சீக்கிரம் வந்துரு அப்படி மாதிரி சொல்லிட்டு மனுஷன் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்காத ஒரு ஜிமின் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து போய் தொலைடா போடா நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சிரிக்கிறீங்க. அப்படியே சிரிச்சுட்டு ரொம்ப ஷையாகிறீங்க. அவர் இப்போ அவரோட கார் வந்திருக்கும். ஸோ வந்துட்டு அவர் அப்படியே போயிட்டார். நீங்கள் இப்போ ஒரு டாக்ஸி புக் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கீங்க. போகிற வழியெல்லாம் உங்களுக்கு சிரிப்பு ஒரு மாதிரி ஷையாகிட்டுருக்கு. டிரைவர் வர ஒரு மாதிரி பார்த்துட்டு என்ன இந்த பொண்ணுக்கு இருக்க மாதிரி பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸி டிரைவர் மாதிரி அவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. நீங்கள் அப்படியே ஐயோ என்ன க்யூட்டாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு அப்படியே ஒரு மாதிரி ஷையாகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே தான் அவங்க வீட்டையும் ரீச் பண்ணியிருப்பீங்க. அப்படியே உள்ளே போகிறீங்க. அம்மா எங்கம்மா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வரீங்க. உங்கள் அம்மா வந்து என்னடி ட்ரிப்பில் எப்படி இருந்துச்சு மாப்பிள்ளை கிட்ட பேசுனியா? பேசியாச்சு அப்படின்றீங்க. அப்படியா பேசுனியா? எப்படி பேசுனேன்? சும்மா பிஸ்னஸ் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்கிறீங்க. லூஸு நான் உன்னை என்ன கேட்குறேன் நீ என்ன சொல்லிட்டு இருக்க? உங்கள் சண்டையெல்லாம் சரியாயிடுச்சான்னு கேட்டேன். சரியாயிடுச்சுமா நாங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். என்ன நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ உங்கள் வாய்க்கு சக்கரை தான் போடணும் போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கிச்சனில் போய் அந்த சக்கரை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வாயில் அப்படியே போடுறாங்க. நீங்கள் வா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நல்ல நியூஸ் சொல்லியிருக்க அப்போ சக்கரை தானே போடணும் வாய்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா நான் ஒன்றும் ப்ரெக்னென்ட் தான் ஆகலை சேர்ந்துட்டோன்னு சொன்னேன். அதுக்கே இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன். இதுவே பெரிய நல்ல விஷயம் தாண்டி. நீ உடனே கிளம்பு பொட்டி போட்டுக்கலாம் கிட்ட அப்படின்றாங்க. இன்னும்மா தொத்தி உள்ளே இருக்க இல்லடி உங்கள் அத்தை வீட்டுக்கு போகணும். உங்கள் அத்தை மாமா தான் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க நீ இங்கே வந்துட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ நீ போகணும்ல நீ வரேன்னு மட்டும் தெரிஞ்சுது. உங்கள் அத்தை அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லவும் உங்கள் அம்மா நீ எனக்கு இப்போயே கை கல்லாம் இல்லை நான் போய் சொல்கிறேன் சம்மந்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. அதாவது அவங்க அண்ணி தானே உங்கள் மாமா வந்துட்டு அதாவது உங்கள் அம்மாவோட அண்ணன் தானே உங்கள் மாமா. ஸோ வந்துட்டு அவங்க அண்ணிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க. அப்படின்னு வந்துட்டு ஐயோ அம்மா அவசரப்படாத அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க கேட்கல ஓடி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உங்கள் தங்கச்சிக்கும் ஒரே ஹாப்பினஸ் அக்கா சேர்ந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணி கங்க்ராச்சுலேஷன் மாதிரி சேர்ந்ததுக்கு அப்படி சொல்கிறேன். அதை போடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவளை படிக்கிற வேலையை போடி அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்றீங்க. அவளை சரி நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. நீங்கள் அப்படியே வந்துட்டு உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு இருக்கீங்க. அவங்க ட்ரெஸ் எல்லாம் அப்படியே பேக் பண்ணிட்டுருக்கீங்க. அவங்க அம்மா அப்படி கால் பண்ணிட்டு ஹலோ அண்ணி என் பொண்ணு வந்துட்டு உங்கள் பையனோட சேர்ந்துட்டாளா அண்ணி அவங்க 2 பேரும் சண்டையெல்லாம் சரி பண்ணிட்டாங்க. இப்போ 2 பேரும் சமாதானம் ஆகிட்டாங்களா அண்ணி அப்போ வாரன்ட்டு இருக்கா அவங்க வீட்டுக்கு நான் இப்போ உடனே அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அத்தைக்கா சந்தோஷம் தாங்கல அப்படியே குதிக்காம மேலேங்கிறோம் அப்படியான்ட்டு அவங்க வந்துட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏங்க இங்கே வாங்கலை அவங்க தங்கச்சி என்ன சொல்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கொடுக்கவும் உங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க அண்ணன் அவங்க 2 பேர் சமாதானம் ஆகிட்டாங்கண்ணே உங்கள் வீட்டுக்கு தான் வருவா ஒயன் வந்துட்டு இப்போ வந்துடுவா நான் அனுப்பி விட்டுறேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். அவரும் வந்துட்டு சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் இது கேட்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க 2 பேரும்.
ஏன்னா அவங்களுக்கு ஏன் தெரியாதுன்னா, இன்னும் ஜிமின் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போகலை. அதாவது அவர் வந்துட்டு டேரெக்டாக ஆஃபீஸ் போயிட்டு ஏதோ ஒரு சின்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்க போயிருப்பாரு. இன்னும் வீட்டுக்கு வரல. ஸோ அதனால வந்துட்டு இவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. இப்போ தெரிஞ்சோடனே செம்மையாக மேலேயும் கீழே குதிக்கவும், ஐயோ ஜாலி ஜாலி என் மருமக வரப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அவங்க மாமாவுக்கு அது இது ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இப்போ அவங்க அப்படியே தான் தடபடலாங்க விருந்தே செஞ்சிட்ருக்காங்க. யாரும் உங்கள் மாமியார், அதாவது உங்கள் அத்தை, மருமக வரப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக சமைச்சிட்ருக்காங்க. ஜிமின் இப்போ தான் உள்ளே வராரு. என்ன ஸ்மெல்லு பயங்கரமாக வருது, அம்மா என்ன சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வராரு. வந்து பார்த்தா கிச்சனில் அவங்க அம்மா தான் பயங்கரமாக சமைச்சிட்ருக்காங்க. அம்மா என்னம்மா சமைக்கிற, ஸ்மெல் செம்மையாருமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராரு. டே போடா உனக்கு இல்லடா இது என் மருமகளுக்கு அப்படின்றாங்க. எது மருமகளுக்கா, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காரு. அது என் நாத்தனார் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். இது நாத்தனாரா, டே போடாது அது வந்துட்டு ஒய்யனோட அம்மா சொல்லிட்டாங்கடா. இது ஒய்யன் அம்மா சொன்னாங்களா, ஆமாம் அவங்களுக்கு எப்படி தெரியும், ஏடா அவள் சொல்லியிருக்க மாட்டாளா, ஆமாம்ல ரைட் 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 சரி சரி சரி. உண்மையாகவே சமாதானம் ஆகிட்டிங்களாடா, இல்லை சும்மா அது எங்களுக்காக நடிக்கிறீங்களா, ஐயோ அம்மா உண்மையாகவே சமாதானம் ஆகிட்டோம்மா, நீ எதுவும் வாயோக்கே வச்சு துவைச்சிடாதம்மா, இதெல்லாம் சொல்லிடாதம்மா அவட்ட மறுபடி அவள் மறுபடி வேதாளம் முருங்கை மரம் இந்த மாதிரி ஏறிட போகிறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படின்னு வந்துட்டு அவங்க அம்மா காலில் உள்ளதை கொடி கிஞ்சிட்டு போகிறாரு. சரிடா போடா நான் எதுவும் சொல்லடா அப்படின்னு சொல்லிட்டு, நீ மருமகளுக்கு அசையே செய்யணும், நிறைய இன்னும் செய்யணும், அவளுக்கு இதெல்லாம் பிடிக்கும், அவளுக்கு கொழுக்கட்டைனா பிடிக்கும், பால் பணியாசனம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னதெல்லாம் சொல்லி செஞ்சிட்ருக்காங்க. குலோப்ஜாமுன்லாம் செஞ்சு வச்சு ஸ்வீட்டாக நிறைய செய்கிறாங்க. பத்தாவதுக்கு வந்துட்டு நல்லா இந்த காரசாரமாக நிறைய செய்கிறாங்க, பிரியாணி வைக்கிறாங்க. அப்படியே அவங்க அத்தை பயங்கரமாக தடபுடலாக பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே ஜிமின் பார்த்துட்டு, ஒரு வாட்டியே பெத்த பிள்ளைக்காக இந்த மாதிரி வெரைட்டியாக பண்ணியிருக்கியா நீ அப்படி சொல்லி கேட்குறாரு. போடா உனக்கு பண்ணாததா, உனக்கு சின்ன வயசுலேருந்து நிறைய பண்ணி கொடுத்துட்டு தானே இருக்கேன், அவள் இப்போ தான் நான் வாரேன் என் வீட்டு மருமகடா, அவளுக்கு நான் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்கிறாங்க. யார் பையன் யார் பொண்ணுன்னே தெரியல, அவள் உனக்கு பொண்ணு மாதிரி நீ பண்ணிகிட்டு இருக்கிற, என்னையே கண்டுக்கவே மாட்டேங்கிற, உனக்கு போய் பிறந்த மாதிரி என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி போகிறாரு. போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க வேலையை இப்படி பார்த்துட்ருக்காங்க. பத்ததுக்கு அவங்க மாமா வேறு கூட ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு, இதை பண்ணு அதை பண்ணுன்னு வேறு சொல்லிட்டுருக்காரு. அவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுது, வாய் மட்டும் போங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பிட்டாங்க. அவர் அங்கே போயிட்டு முன்னாடி போயிட்டு எல்லாத்தையும் அப்படியே ஒதுக்கிலாம் வச்சுட்டு நல்லா வீட்டை அப்படியே நீட் பண்ணுறாரு. அவர் அப்படி பார்க்காரு ஜிமினி, என்னடா நடக்குதுங்க, அவங்களாம் இன்னும் அவ்வளோ பாசமாக இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிடும். பார்த்துட்டு சரி போவோம் போய் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிருக்காரு. இப்போ அவர் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வந்திருப்பாரு. நீங்களும் அப்படியே தான் உங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இப்போ டாக்ஸி புக் பண்ணி தான் வீட்டுக்கு வந்து நிற்கிறீங்க. அப்படியே வந்துட்டு நிற்கிங்க, வெளியே தான் நின்றுட்டு காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறீங்க. இப்போ உங்கள் அத்தைக்கு அவ்வளோதான் காலிங் பெல் சவுண்ட் கேட்டோன்னே மருமக வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அவங்க மாமா தான் அப்படியே வந்துட்டு கதவை திறக்காரு. பையன்மா வா அப்படின்னு சொல்லவும் உங்கள் அத்தை நில்லு அப்படின்றாங்க. என்னாச்சு இதுக்கு அத்தை நிற்க சொல்கிறாங்க. அங்கே ஜிமினிக்காது ஹார்ட் அட்டாக்கே வந்து போல இருக்குது. என்னம்மா வெளியே வேலை நிற்க சொல்கிறேன், என்னம்மாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வராரு. இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கிச்சனுக்குள்ளே போயிட்டு ஒரு ஆத்தி தட்டில் எடுத்து அந்த ஆத்திக்கான அந்த ஆத்தி எடுக்கிறதுக்கு வைப்பாங்களே அந்த சூடம் அந்த வெத்தலை அந்த மாதிரி இது குங்குமம் சந்தனம் எல்லாம் வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பற்றி கொண்டு வராங்க. ஜிமினோடைய பார்த்துட்டு ஐயோ ஆர்த்தி எடுக்க போய் இதுக்கு தான் நிற்க சொன்னியா, நான் வேறு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அப்படியே நெஞ்சில் கை வச்சு நிற்காது. டேய் போடா போய் நில்றா அப்படின்னு சொல்லுவோம். என்னது போடா, ஆமாம் நான் உள்ளே வந்துட்டோம்மா பரவாயில்ல போய் தொல்லடா அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்து அப்படியே வந்துட்டு உங்கள் பக்கத்தில் நிற்க, நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே நிற்கிறீங்க. 2 பேருக்கு சேர்த்த மணிக்கு அப்படியே ஆர்த்தி எடுத்து ஆர்த்தி தட்டை வச்சு அப்படியே சுற்றி எடுத்து அவங்க அப்படியே வெளியே கொண்டு போய் தட்டிட்டு இப்போ உள்ளவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் அப்படியே ஒன்றா காலை எடுத்து வச்சு வரீங்க. அங்கே அவ்வளோ ஹாப்பினஸ்ஸு. வா வந்து உட்காரு சாப்பிடு வா அப்படின்னு சாப்பிட உடனே இழுத்துட்டு போயிட்டாங்க. நீங்கள் அத்தை நான் போய் இந்த ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன், அதெல்லாம் பண்ணலாம் தான் அவன் பண்ணுவான் நீ வா அப்படி சொல்லுவோம். அவரை இது நான் பண்ணுவேன் அப்படிங்க மட்டும் அவர் மாதிரி பார்க்காரு ஜிமினி. என்னடா இது எனக்கு மரியாதை தேஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு மட்டும். அம்மா எனக்கும் பசிக்குதுமா அப்படின்னு சொல்லுவோம். நீ பிறகு சாப்பிட்டா போடா அப்படின்னு சொல்லுவோம். அத்தை பாவம் அத்தை அவங்க வேற வந்து உட்கார சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். சரி வா என் மருமக சொல்லிட்டா வந்து உட்கார அப்படின்றாங்க. அவர் நடக்கட்டும் இது எத்தனை நாளைக்கு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அப்படி உட்காராரு. இப்போ ஜிமினோட அப்பா நீங்கள் அப்படி உட்காந்துக்கணும். அத்தை வந்து 3 பேருக்கு அப்படியே பரிமாறுறாங்க சாப்பாடெலாம். நீங்கள் வந்துட்டு அத்தை நான் பரிமாற அத்தை நீங்கள் உட்காருங்க, நீ உட்காரு, நீ எத்தனை நாள் கழிச்சு வர எங்கள் வீட்டுக்கு உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா அத்தை பரவாயில்ல அத்தை நான் பார்த்துக்கிறேன் அத்தை, உட்கார் நீ உட்கார் நான் தான் சாப்பாடு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு எல்லாம் பரிமாறாங்க. நீங்கள் உட்காந்து சாப்பிட்றீங்க, செம்மையாக வச்சு கட்டுறீங்க. ஜிம்மி அப்படி பார்க்குறது எனக்கு இப்படி திங்க தெரியுமா அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு அவரும் சாப்பிடுறாரு. இப்போ வந்து உங்கள் அத்தையை உட்கார்ந்தா அவங்களும் சாப்பிட்ருப்பாங்க.
ஸோ இப்போ அப்படி தான் நார்மலாக ஹாலில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே உங்கள் அத்தை வந்துட்டு எப்படி சேர்ந்தீங்க, என்னென்ன ஆச்சு, ட்ரிப்பில் என்னென்ன நடந்தது அப்படிலாம் கேட்காங்க. நீங்கள் நிறைய உங்கள் அத்தை கூட உட்காந்து கதை கதையாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஜிம்மினும் அவங்க அப்பா கிட்ட நிறைய சொல்லிட்டுருக்காரு. அப்படியே அந்த டைம் வந்து ஃபன்னாக போகுது, நல்லா ஜாலியாக அப்படி பேசுகிறீங்க. இப்போ வந்துட்டு நைட் டைம் வருது, நீங்கள் அப்படியே குடும்பமாக உட்காந்து டிவிலாம் உட்காந்து ஒரு மூவி ஏதோ ஒன்று பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே நல்லா ஜாலியாக அந்த மூவிலாம் பார்த்துட்டு, அது ஒரு மாதிரி கொஞ்சம் ரொமான்டிக்கான மூவி தான். அவங்க அத்தை பார்த்துட்டு, இது என்னது இது, கர்மம், இது என்ன மூவிடா, உனக்கு வேறு மூவியே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை போட்டு திட்டுன்னு திட்டுறாங்க. ஜிம்மி வந்துட்டு, அம்மா போம்மா, நான் இப்போ பெரிய பையன்மா, நான் வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்கலாம். நீ பார்க்கலாம்டா பெரியவங்க, நாங்கள் பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டுறாங்க. அவங்க மாமாவும் வந்துட்டு பார்க்கலாம் இல்லைன்னு இருக்குது, நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க. அத்தை மண்டையிலே ஒன்று வைக்காங்க, உங்களுக்கு வேறு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா வெளுத்துட்டு போயிட்டாங்க. வாங்க நம்ம போய் தூங்குவோம் அப்படின்னு போயிட்டாங்க. ஏன்னா 10 o'clock மேலே இருக்கும். ஸோ நீங்களும் ஜிமின் மட்டும் அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருக்கீங்க. ஜிமின் வந்துட்டு அந்த சீன் வந்து செம்மையாக குறுகுறுன்னு பார்த்துட்ருக்காரு. ஒரு கிஸ் சீன் மாதிரி போயிட்டுருக்கோம். அவர் செம்மையாக குறுகுறுன்னு பார்த்துட்ருக்காரா. நீங்கள் வந்துட்டு என்ன இவன் இப்படி பார்க்குறான் அப்படின்னு மட்டும், சரி பரவாயில்ல பார்த்து போட்டோம் அப்படின்ட்டு மட்டும் அப்படி நீங்களும் உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே ரொம்ப ரொமான்டிக்கான டயலாக்ஸு அந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கு. அப்படியே அந்த மூவி வந்துட்டு நல்லாவே போயிட்டுருக்கு. திடீர்னு பார்த்தா கொஞ்சம் சீன்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியான சீன்ஸ் அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிட்டு, ஜிமினுக்கு வந்துட்டு என்னன்னு தெரியல, லைட்டாக ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. எப்படி சொல்கிறது, கொஞ்சம் மூட் ஆகிட்டானே சொல்லலாமே, அந்த மாதிரி ஆகிட்டு அவர் வந்துட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டு அவர் பக்கமே திரும்பலையே. அந்த மாதிரி சீன் வந்ததும், நம்ம திரும்பினா தானடா நம்மளுக்கு ரிஸ்க்கு, நம்ம அப்படியே உட்காந்துக்குவோம் அப்படின்ட்டு நீங்கள் சில மாதிரி உட்காந்து அதை பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் அப்படியே பார்க்காரு. உங்கள் ஹேண்ட் வந்து இப்படி சோஃபாவில் அப்படி சும்மா அப்படி வச்சுருப்பீங்க. உங்கள் ஹேண்ட் மேலே அப்படியே வந்துட்டு ஹேண்டை வைக்காரு. நீங்கள் லைட்டாக உங்களுக்கு அப்படியே படப்படன்னு ஆகிட்டு அப்படியே வந்து வேர்த்துட்டு வருது, ஒரு மாதிரி வேர்க்கே ஆரம்பிச்சிட்டு. பார்த்தா ஏசி தான் போட்டிருக்கு, ஆனாலும் உங்களுக்கு அப்படியே வேர்க்குது, பயங்கரமாக வேர்க்கு, ஸ்வெட் ஆகுது, ஃபேனும் ஓடுது. ஆனால் அப்படி வேர்க்க உங்களுக்கு, ஏன்னா பயமாக இருக்குது. அந்த சீன் வந்ததுலேருந்து கொஞ்சம் பயந்துகிட்டே தான் இருந்துப்பீங்க. இதில் வேறு இப்படி ஹேண்ட் வச்சிட்டா அதுக்கு ஒரு மாதிரி படக்குன்னு உள்ள அடிக்குது. அவர் வந்துட்டு அப்படியே பார்க்காரு. உங்களுக்கு செம்ம ஸ்வெட் ஆகுது. அவருக்கு லைட்டாக சிரிப்பு வருது. போயேன் என்னாச்சு, ஏசி போட்டிருக்கு, ஃபேன் ஓடுது, அப்புறம் எதுக்கு வந்துட்டு உனக்கு இவ்வளோ ஸ்வெட் ஆகுது அப்படின்னு மட்டும் கேட்காரு. நீங்கள் வந்துட்டு எனக்கு தெரில, ஒரு மாதிரி படப்படன்னு வருது, எனக்கு குரல் வேறு ஒரு மாதிரி மாறுது, நான் தூங்குறேன், எனக்கு தூக்கம் வருது ஜிமின், போதுமே படம், போய் தூங்குமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி படப்படன்னு கேட்குறீங்க. தூங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் என்ன நினச்சாருன்னு தெரில, டிவிலாம் ஆஃப் பண்ணிட்டு வந்து உங்களை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் அப்படியே தூக்கிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு. ஓகேடா மிஸ், நான் இதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய் பாய்.